Anji kanji ba dudu, anji kanji ba dudu, danda bunji gala guji, gamba ginji gala guji, gamba gunji gala guji, kasabo sakajabo, kachabu sagajabo, kachabu sagajabo, gajabu, kachabu sagajabo, kachabu sagajabo. மனித பாடல் கச்சப்பா சாபு சாப்போ கச்சப்பா சாகா சாப்போ லச்சப்பா சாலா சாப்போ தச்சப்பா சாலா சாப்போ தா சாப்போ தச்சப்பா லச்சாப்போ கச்சப்பா லச்சாப்போ கா சாப்போ. இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மாமிசம் மீன் உணவு இப்போ தானியங்களை சாப்பிடக்கூடாது, இறைச்சியை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளை சாப்பிடக்கூடாது, தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினச்சாலும் இங்கே நம்ம கண்ணில் படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி பூரி பொங்கல் தோசை பேக்கரி உணவுகள் எதையெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நம்ம சினிமா பாட்டை பாடக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் நினச்சிக்கிட்டு இந்த மனித பாடல் இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த மனித பாடலை படிக்கணும்னு நினச்சா நம்ம நினைவுக்கு எது வரும், அப்படியே அந்த சினிமா பாட்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுதான் இங்கே பெரிய ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறது. எப்படி நீங்கள் தானிய உணவு மாமிச உணவு மீன் முட்டை பால் உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது, இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, மீன் உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் நினச்சாலும் அதோட நினப்பு தான் உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் எங்கே பார்த்தாலும் அந்த உணவுகள் தான் இங்கே இருக்கும். எங்கே போனாலும் ஒரு கடைத்தரவு சுற்றி கடைத்தரவு மார்க்கெட் எங்கே போங்க எல்லா இடத்துலையும் இந்த உணவுகள் தான். எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த உணவுகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். ரொம்ப போராட்டமாக இருக்கும், சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் ஒரு பாட்டு படிக்கிறீங்கன்னா சினிமா பாட்டு படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு பாட்டு படித்தா அந்த சினிமா பாட்டு தான் நம்ம மனசுக்குள்ளே வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும். ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தான் இந்த மனித பாடலை படிக்க முடியும். இல்லைனா சினிமா பாட்டோட தொல்லை தாங்க முடியாது. சினிமா பாட்டு அது மாதிரி நிறைய இந்த மாதிரி நாட்டுப்புற பாட்டு இந்த மாதிரியான பாட்டெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பாடல் கிடையாது. இதெல்லாம் கடந்த கால பாடல். இதெல்லாம் இப்போ நான் புதிய பாடல் மனித பாடலை கண்டுபிடிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் நான் பாட போகிற பாடல் தான் இந்த உலகம் முழுக்க இருக்க போகுது. நான் பாடுகிற பாடல் போன்ற ஒரு பாடல் தான். இது மாதிரி தான் இனிமேல் பாடுவாங்க. இதே அப்படி பாடுவாங்கன்னு நான் சொல்லலை, இது மாதிரி தான் பாடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை பாடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த சினிமா பாட்டு இந்த மோகத்திலே இருக்காங்க நமக்கு. அப்போ அதுதான் நம்ம கவனத்துக்கு அடிக்கடி வரும். எப்படி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது என்பது நமக்கு எவ்வளோ கஷ்டமோ, ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பேக்கரி உணவு ஐஸ்கிரீமு இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இது எங்கே பார்த்தாலும் சரி, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எங்கே பார்த்தாலும் இந்த உணவு தான் இருக்குது. அப்போது இதோட போராடி தான் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாத உணவுகளை தான் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இதோட போராடி தான் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். அதுபோல் நம்ம ஒரு பாட்டு சினிமா பாட்டெலாம் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். சினிமா பாட்டை படிக்கக்கூடாது. அது எப்படின்னா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்ற மாதிரி தான். நோய்களை தருகிற உணவுகளை தின்பது எவ்வளோ மோசமானது, அது மாதிரி சினிமா பாட்டை பாடுறது என்பது அது ஒரு நோய்கள் வந்துடும். நமது மூளையை சுயசிந்தனை இழந்துவிடும் என்கிற அளவுக்கு அது போயிடும். அதனால் நம்ம சினிமா பாட்டெலாம் படிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு சினிமா பாட்டு படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்து இந்த மனித பாடலை பாடுவதற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். மனித பாடல் மட்டுமல்ல, மனித ஓவியம், மனித கவிதை, மனித கதை, மனித சிற்பம், இப்படி மனித கலைகளை கற்க வேண்டும். மனித கலைகளை அதுதான் ஒரு கலை கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்கோ, உணவு கட்டுப்பாடுன்னு எப்படி ஒன்று இருக்கோ, அது மாதிரி கலைகளில் கட்டுப்பாடு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பாட்டை தொடர்ந்து படிக்கலாம். Huliga magadi lagajiga magadi kadaga lagalika makadoga leka lagaji kaduga biche kala guda karamata kira lakatuka lakatu kakalo kalikatu kakalika lakatu kakalika lakatu Likalikatu, likalikatu, kakalikalikatu, kakalikalikatu, likalakatu, likalakatu, sikamakalakatu, kakalikalakatu, kakalikamakato, kikamakalakatu, sakamikalakatu.
சாகுரகீலா கூரலகீலா மாலகுலிகா குகலகலிகா மாகுலகீகா கூ சாலிக்கமா புபரி தரமார் ரீகதிகிலிகதேமகத்து காகு கத்தி சிக்கதி கத்திகே லா குத்தகி கத்திகி கித்தகே சகரி கமகத்து லிகதிகலகத்து பகலிகலகத்து காகி கூகி கா. இதுதான் நாங்கள் படிப்போமே, இது என்ன பெரிய பாட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் என்னுடைய வெற்றி. நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தானே என்னுடைய நோக்கமும், நீங்களும் படிக்கணுங்கிறது தானே என்னுடைய நோக்கமும். உங்களுக்கு பாட்டுங்கிறது ஈஸி அப்படிங்கிற ரொம்ப எளிது, பாடல் பாடுவது என்பது எளிதான விஷயம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தானே புரிய வைக்கிறது தான் என்னுடைய மனித கலையின் நோக்கமே. அதுதான் எல்லாராலையும் முடியணும், எல்லாராலையும் எளிதாக பாட வேண்டும், ஒருவர் தவறாமல் அனைவருமே பாட வேண்டும். இது என்னால் ஈஸியாக பாட முடியும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் மனித பாடலின் வெற்றி. நம்ம மனுஷங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப ஈஸியாக வர்றது கண்டிப்பாக பெரிய விஷயமா இருக்காது, எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயம் அது கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயந்தான் நல்ல விஷயம், எல்லாராலையும் முடியணும், அதுதான் எளிதான விஷயம், அதுதான் சமத்துவம் என்பது. எல்லாருக்கும் அது வரணும், கலை சமத்துவம். இது ஒரு பாட்டா, அது எல்லாராலையும் பாட முடியும். அந்த பாட்டை கேட்டால் ஒரு நிமிஷத்தில் கற்றுக்கணும், ஓ இதுதான் பாட்டா அப்படின்னு கற்றுக்கணும். அப்படிப்பட்ட பாட்டு நாள் கணக்கில் வருஷ கணக்கிலலாம் கற்றுக்கூடாது, சும்மா ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் கற்றுக்கணும். இப்போ நான் பாடினேன் இது மாதிரி ஒரு பாட்டு பாடுங்கன்னா குழந்தை கூட பாடுவாங்க. அதுதான் வெற்றி, அதுதான் மனித கலையின் வெற்றி, மனித பாடலின் வெற்றி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.